ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் மகாநதி. ஆம், எல்லாம் கலந்த கலவையாக இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷ்னல் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு விஜயோட பேச்சு எல்லாமே நியாயமாக தானே இருந்தது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது நியாயம். காவேரின்னு யோசிக்கும்போது ஐயோ பாவமே எவ்வளோ கஷ்டம்டா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு சைடு காவேரி அவங்கள டேப்லெட்ஸை வச்சு அம்மா கிட்ட வந்து மாட்டுற மாதிரி போயிட்டுருக்காங்க. என்னடி டேப்லெட்டு எதுக்கு சாப்பிட்ற அப்படி இப்படின்னு என்கொயரி பண்ண போக நீ தான் மாற்றி டேப்லெட் இங்கே வச்சுட்ருப்ப, வேண்டாம் நீ போட வேண்டாம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் வெளில போடுற மாதிரி கொஞ்சம் ட்ராமா பண்ணி அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எனக்கு என்னவோ காவேரி அப்கமிங் வந்து அவங்க அம்மா கிட்ட மாட்டுவாங்களோன்னு தோணிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் கோவிலுக்கு வராங்க, சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. புருஷனை பற்றி அவ்வளோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்தால் இப்போ நல்லாயிருக்கும், உங்கள் மடியில் படுத்து இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் பாப்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் என் வயிற்றில் கை வச்சு அந்த அசைவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்த உடனே அவ்வளோ மூஞ்ச காட்டுறாங்க. நான் எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, உன் வீட்டுக்கு தான் முதல்ல போகலான்னு பார்த்தேன், நீ கோவிலுக்கு வர்றதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டேன், அவ்வளோ கோவம் இருந்துச்சு, எல்லாத்தையும் பட்டையை போட்டு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு கான்வர்சேஷன். ஆனால் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் நேற்றுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. விஜய் திரும்ப 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 போய் பேசிகிட்டே இருக்கிறதுனால விஜய்கிட்ட எந்த மாற்றமும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் விஜய்கிட்டையும் ஒரு சேஞ்சஸ். ஆனால் சேஞ்சஸ்னு சொல்ல முடியாது, அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம். இவ என்ன இப்படி நம்மளை தொங்க விடுறா அப்படிங்கிற மாதிரி. அது எல்லா மென்ஸுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஈகோ கிளாஷ் தானே. ஆனால் விஜய் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்படி இருந்தவன் எப்படி உங்ககிட்ட வந்து தொங்கிட்டு இருக்கேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதும் ஒரு நியாயம்தான். அதே மாதிரி காவேரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ நியாயம்தான். பாட்டியை தாண்டி எதையுமே அவங்களால யோசிக்க முடியல இந்த இடத்துல. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன், நீங்கள் 2 நாள்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காவேரி வந்து விஷயத்த சொல்லி விஜயை வந்து சமாளிக்க கேட்டிருக்கலாம். ஆனால் விஜய் போய் சண்டை தான் போடுவார் பாட்டிக்கிட்ட. அது ஒரு விஷயமும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு காவேரிக்கும் புரியாமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாமியும் அம்மாவும் கோவிலுக்கு வராங்க. திரும்ப திரும்ப காவேரி வந்து அம்மா கண்ணில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் காவேரியோட ப்ரெக்னன்சி வந்து ரிவீல் ஆக போகுதோ அப்படின்னு மனசில் பட்டுட்டே இருக்குது. ஏன்னா பாருங்களேன், அங்கே வீட்லேயும் மாத்திரை டக்குன்னு கையில் கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே வந்து கோவில்லையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ அப்கமிங்கில் வீட்டுக்கு பாட்டி வேற வராங்க, விவாகரத்துன்னு ஒரு பேப்பரை தூக்கிட்டு. இந்த இடத்துல காவேரி வந்து அதில் சைன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய இது இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்டை வந்து சைன் வாங்கிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, கெஸ் பண்ணிங்க தான். நான் அப்பவும் சொன்னேன், இப்போவும் சொன்னேன், கண்டிப்பாக இவங்க தான் ஹீரோ ஹீரோயின், இவங்க 2 பேருக்குள்ளே விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சீரியலை வந்து இன்னும் கிரிட்டிக்கல் ஆக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாட்டியோட முயற்சி ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல விஜய் காவேரி அப்படிங்கிற அந்த காதல் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பாப்போம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக இன்னைக்கு விஜயோட கோவம் வந்து எதிர்பார்க்காத ஒரு கோவம் தான். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வந்துருச்சு. போடி வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. ரொம்பவே வருத்தமாக இருந்தது. காவேரிக்கும் அந்த வருத்தம் இருக்க தான் செய்யுது. என்னை தூக்கி போட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னல் கலந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷ்னல் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.